ஐயப்ப பக்தர்கள் தினமும் வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டிய ஐயப்ப ஸ்லோகம். இதம் ஆஜ்யம் கமமண்டல கால மகரகால பரஹமசியவ்ர தேன ஹரிஹர புத்திர தர்மசாஸ்திர பிம்ஷ்தர்த்தம் பூரையாகி. பொருள்: ஐயப்ப சுவாமியை மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் சாமிமார்களான நாங்கள் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து 18 படிகளையும் ஏறச் செய்து நல்ல தரிசனத்தை கொடுக்க வேண்டும். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் நமக்காக 4 ஐயப்பன நம் சபரிமலையில் தவம் இருக்கிறார். தனது 3 விரல்களை நீட்டி ஆட்காட்டி விரலால் பெருவிரலை தொட்டுக்கொண்டு சின்முத்திரை காட்டுகிறார். சித் என்றால் அறிவு என பொருள். இந்த வார்த்தையை காலப்போக்கில் மருவி சின் என மாறியது. எது உண்மையான அறிவு என்பதை விளக்குவதுதான் இந்த சின் முத்திரையாகும். சின் முத்திரையுடன் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனை கண்குளிர தரிசிப்பதால் பிறவி பயனை அடைந்த சந்தோஷம் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் நடை மூடப்படும்போது ஹரிவராசனம் பாடிவிட்டு கிலோ கணக்கில் பசுமையான விபூதியை ஐயப்பன் மேல் சாற்றுவார்கள். அந்த விபூதி தவக்கோல விபூதி என்று அழைக்கப்படுகிறது. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த விபூதி பிரசாதத்தை நெற்றியில் தரித்து சிறிது உட்கொண்டால் நோய் குணமடையும் என்பது நம்பிக்கை. 4 அத்துடன் ஐயப்பனின் சின் முத்திரையின் மேல் ஒரு ருத்ராட்ச மாலையை போடுவார்கள். இதற்கு தவக்கோலம் என்று பெயர். அப்போது ஒரு விளக்கையும் ஏற்றி வைப்பார்கள். அந்த விளக்கானது மீண்டும் அடுத்த நடைதி மாதம் நடை திறக்கப்படும் வரை எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அதிசயம் தவறாமல் சபரிமலையில் அரங்கேறுகிறது. கோயில் கதவு திறந்து உலகத்தின் பார்வை அந்த கோயிலுக்குள் நுழைந்ததும் ஐயப்பனின் தவக்கோலம் கலைந்து விடுகிறது. அடுத்த நிமிடமே அந்த விளக்கும் அணைந்து விடுகிறது. சின் முத்திரையின் மேல் போடப்பட்ட ருத்ராட்ச மாலையும் கை மாறி இருக்கும். இந்த அதிசயத்தை காண கண்கோடி வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். ஐயப்ப பக்தர்கள் சரணகோஷத்தை உரத்த குரலில் எழுப்புவது ஏன்? ஐயப்பனின் திருநாமங்களை சொல்லும்போது கவனம் திசை திரும்பாது. அந்த ஒலி அலைகள் அந்த இடம் முழுக்க பரவி பக்தி அதிர்வை ஏற்படுத்தும். இது வீட்டில் இருப்பவர்கள் மற்ற சிந்தனைகளுடனோ அல்லது வேறு பேச்சுக்களிலோ இருந்தால் கூட அவர்களது கவனமும் ஐயப்பனை பற்றிய எண்ணத்தில் திரும்பும். ஐயப்பனை தர்மசாஸ்தா என்று அழைப்பது ஏன்? புலியை வாகனமாக கொண்டு தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருட்கடல் தான் ஐயப்பன். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவனும் ஐயப்பன் தான். மற்ற கடவுள்களுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பதை விட ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது கடினம் என்றாலும் ஐயப்பனுக்கு மாலை போடும் பக்தர்கள் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஐயப்பனுக்கு உள்ள மற்றொரு பெயரான தர்மசாஸ்தா என்ற பெயரின் பொருள் அறியலாம் வாங்க. 4 சாஸ்தா என்ற வார்த்தைக்கு உன்னத ஆட்சியாளர், கட்டளை இடுபவர், ஆளபவ ஆள்பவர் மற்றும் தவறு செய்பவரை தண்டிப்பவர் என்று அர்த்தம். முருகப்பெருமானை பிரம்ம சாஸ்தா என்று அழைப்போம். ஏனெனில் அவர் பிரம்மனுக்கு கட்டளை இட்டவர். வீரபத்திரரை தக்ஷ சாஸ்தா என்று அழைப்போம். ஏனெனில் அவர் தக்ஷ பிரஜாபதியை தண்டித்தவர். ஹரிஹர புத்திரனை தர்மசாஸ்தா என்று அழைக்கப்பட காரணம் அவர் தர்மத்தை நிலை நாட்டி ஆட்சி புரிகின்றார். தர்மம் என்பது மனித வாழ்க்கையின் ஆணிவேர். தர்மம் சர உண்மையை பேசு என்று வேதம் கூறுகிறது. இந்த தர்மமானது ஒரு மனிதன் அறவழியில் நடப்பதற்கான பாதையாக இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஒருவன் எப்போது தர்மத்தை நிலை நாட்டுகின்றானோ அப்போது நல்ல செயல்கள் அனைத்தும் தானாக நடக்கும். கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில் இதை தான் சொல்கிறார். எங்கு தர்மம் அழிகிறதோ நான் அங்கு வந்து தர்மத்தை நிலை நாட்டுவேன் என்றும் இந்த தர்மத்தால் தான் இன்று அகிலம் தழைத்து நிற்கிறது என்றும் கூறுகிறார். 4 ஒருவன் எப்போது தர்மத்தை நிலை நாட்டுகின்றானோ அப்போது அந்த செயல் இந்த அகில உலகத்தையும் பாதுகாத்து அவனையும் தெய்வீகமானவனாக மாற்றுகிறது. நாளடைவில் இந்த தர்மம் அவனை தெய்வீகத்தின் பிரதிநிதியாக மாற்றுகிறது. அந்த தர்மத்தை நிலைநாட்டும் பகவானாக ஐயப்பன் இருப்பதால் இவரை தர்மசாஸ்தா என்று அழைக்கிறோம். 4 சாஸ்தா யோக நிலையில் அமர்ந்திருக்கும் குரு ஆவார். இவர் சாஸ்திரங்களை எடுத்து உபதேசிப்பவர் மற்றும் அதன்படி வாழ்பவர். இதை உணர்த்தவே சபரிமலை ஐயப்பன் சன்னதியில் 18ஆம் படி ஏறியவுடன் மோட்சத்தை தரும் தத்வமசி என்ற மகாவாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 18 படிகளும் 18 தர்ம தத்துவ நூல்களை குறிக்கின்றன.
ஐயப்ப பக்தர்கள் தினமும் வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டிய ஐயப்ப ஸ்லோகம். இதம் ஆஜ்யம் கமமண்டல கால மகரகால பரஹமசியவ்ர தேன ஹரிஹர புத்திர தர்ம சாஸ்திர பிம்ஷ்டர்த்தம் பூரையாகி. பொருள்: ஏ ஐயப்ப சுவாமியே, மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் சாமிமார்களான நாங்கள் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து 18 படிகளையும் ஏறச் செய்து நல்ல தரிசனத்தை கொடுக்க வேண்டும். சாமியே சரணம் ஐயப்பா. நட்சத்திரக்குறி இருமுடி கட்டும் ஐயப்பனின் வேறு பெயர்களும் பக்தர்கள் அறிய வேண்டியவை. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி சுவாமி சரணம். ஐயப்ப சரணம். நட்சத்திரக்குறி. ஐயப்பன் என்றால் அனைவருக்கும் ஞாபகம் வரும் ஒரே விஷயம் இருமுடி. ஐயப்பன் வழிபாட்டில் இருமுடி மிகவும் புனிதமானது. தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனம் உருகி ஐயப்பனை வேண்டும் பக்தர்கள் ஐயனின் திருமேனி அபிஷேகத்துக்கு நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்வது தான் இருமுடி. இருமுடியை கோவிலில் வைத்தும் கட்டலாம், வீடுகளில் வைத்தும். நட்சத்திரக்குறி வீடுகளில் வைத்து கட்டும்போது சபரிவாசனே அங்கு வாசம் செய்வான் என்று கூறுவார்கள். ஐயப்பனின் அருள் ஒளி வீசும். இருமுடி கட்டும் நாளில் வீட்டை சுத்தப்படுத்தி ஐயப்பன் படத்தை மலர்களால் அலங்காரம் செய்து படத்தின் முன்பு நெய் விளக்கேற்றி வைக்க வேண்டும். நட்சத்திரக்குறி இருமுடி கட்டுவதற்காக வரும் குருசாமியை வாசலில் பாத பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். குருசாமி வந்ததும் பூஜைகளை தொடங்குவார். அப்போது ஐயப்பன் பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடுவார்கள். இருமுடி கட்டும் பக்தர் குருசாமியின் அருகில் ஐயப்பன் படத்திற்கு முன்பு அமர்ந்து இருக்க வேண்டும். தேங்காயில் நெய் நிறைக்க தொடங்கும் போது நமது பிரார்த்தனைகளோடு சாமியே சரணம் என்றபடி தேங்காயில் நெய்யை நிறைக்க வேண்டும். நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில் வைப்பார்கள். அதற்குள் காணிக்கை பணமும் அன்னதானத்துக்கு சிறிதளவு அரிசியும் வைக்கப்பட்டு இருக்கும். வீட்டில் யாராவது நெய் நிறைக்க விரும்பினால் அவர்களும் நெய் நிறைத்து கொள்ளலாம். மற்றொரு சிறு பையில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். 4 அதில் மஞ்சள் பொடி, பன்னீர், தேன், சந்தன வில்லைகள், குங்குமம், விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, முந்திரி, கற்கண்டு, அச்சு வெல்லம், அவல், போரி, கடலை, மிளகு, கல் உப்பு, எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு, பாசிப்பருப்பு, வளையல், கண்ணாடி, சீப்பு, ரவிக்கை, துணி ஆகியவை இடம்பெற்றிருக்கும். நட்சத்திரக்குறி முன்முடியில் இருமுடியில் முன்பக்கம் இருக்கும் கட்டு நெய் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து கட்டப்படும். பின்முடிக்குள் சபரிமலை தரிசனம் முடிந்து திரும்பும் போது 18ஆம் படி அருகில் உடைக்கவும் வீட்டின் முன்பு உடைக்கவும் 2 தேங்காய்களும் மற்றும் மாலை அணிந்தவருக்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டிருக்கும். வசதி வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் பின்முடியில் சமையலுக்கு தேவையான அரிசி மற்றும் வழியில் சாப்பிடுவதற்கு தேவையான உணவு பொருட்களையும் சுமந்து சென்றிருக்கிறார்கள். இருமுடி கட்டி முடித்ததும் வீட்டில் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் வழங்கலாம். இருமுடி கட்டை குருசாமி தூக்கி நமது தலையில் வைக்கும் போது அவரது பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். தலையில் இருமுடியை சுமந்ததும் வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் தலையில் இருமுடி கட்டும் மனதில் ஐயப்பன் நினைவுமாக புனித யாத்திரையை தொடங்க வேண்டும். இதனால் ஆண்டுதோறும் வீடுகளில் சகல ஐஸ்வர்யமும் அதிகரித்து ஆண்டவனின் அருளும் நிறைகிறது. கோவில்களில் வைத்தும் இருமுடி கட்டி புறப்படலாம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு. யாரை காண? சுவாமியை காண என்ற சரண கோஷத்தோடு மலை ஏறுவோம். வாழ்வில் வளம் பெறுவோம். ஐயப்பனின் வேறு பெயர்கள். ஐயப்பனின் வேறு பெயர்கள். ஐயப்ப சுவாமிக்கு சரணகோஷமிட்டு சபரிமலை நோக்கி செல்லும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் வேறு பெயர்கள் பற்றி தெரியுமா என்றால் சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாது. 18ஆம் படி மேல் வாழும் நெய் அபிஷேக பிரியன் ஐயப்பனை வணங்க துன்பங்கள் அனைத்தும் பயந்து ஓடும். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் பெயர்கள் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். இது ஆன்ம ஞானத்திற்கு உகந்ததாகும். ஐயப்பனின் வேறு சில பெயர்கள் என்னவென்றால்: மணிகண்டன், பூதநாதன், பூலோகநாதன், தர்மசாஸ்தா, ஹரிஹரசுதன், ஹரிஹரன், கலியுகவரதன், கருணாசாகர், லக்ஷ்மண பிராணதத்தா, பந்தளவாசன், பம்பாவாசன், ராஜசேகரன், எருமேலிவாசன், சபரி, சபரீஷ், சபரீஸ்வரன், சபரி கிரீஷ், சாஸ்தா, வீரமணி,
இந்த பெயர்கள் அனைத்தும் அப்பன் ஐயப்பனின் முக்கியமான பெயர்களாகும். இந்த பெயரை சொல்லி துன்பங்களை நினைத்தால் நினைத்த வேகத்தில் துன்பங்கள் பறந்து ஓடும். கூப்பிட குரலுக்கு ஓடி வரும் சபரிகிரிநாதனை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம். நட்சத்திரக்குறி சாமியே சரணம் ஐயப்பா. நட்சத்திரக்குறி